வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் பிடித்தமான நம்ம ஊர்ல இருந்து நியூயார்க் வரைக்கும் அவருடைய பயணம் எப்படி இருந்துச்சு. ரொம்பவும் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் இன்னைக்கு நியூயார்க்கை கலக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஸ்டார் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, செஃப் விஜயகுமார் அவர்களுடைய லைஃப் பயோகிராஃபியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செஃப் விஜயகுமார் அவர்கள் பிறந்த ஊர்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நத்தம்ங்கிற கிராமத்தில் தான் பிறந்திருக்காரு. அங்கே ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்காரு. அவங்க ஃபேமிலியே நல்ல ஒரு நெல் வயல்கள், தென்னை மரங்கள் சூழப்பட்ட ஒரு குடும்பம்னு நம்ம சொல்லலாம். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசம்பட்டி கிராமத்தில் லீவ் டேஸில் அவங்க தாத்தா பாட்டியை பார்க்க போவாராம். அங்கே விளையாடுறது மட்டும் இல்லாமல் அவங்க தாத்தா பாட்டி செய்யக்கூடிய சமையலையுமே கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. அதற்கான நேரத்தையுமே செலவிடுறாரு. அங்கே தான் நத்தை சமைக்கிறதுக்கும் பல உணவுகள் சமைக்கிறதுக்குமே கற்றுக்கிட்டாராம். என்னதான் சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் விஜயகுமார் அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இன்ஜினியரிங் படிக்கணும்னு தான் ஆசையாம். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக கேட்ரிங் எடுக்கக்கூடிய நிலைமை வந்த ஒரே காரணத்துக்காக இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறாரு. ஆனால் விருப்பம் இல்லாமல் எடுத்தாலுமே பிடிச்ச துறையாக மாற்றிக்கிட்டாரு விஜயகுமார் அவர்கள். ஹோட்டல்ஸ்லலாம் வேலை பார்க்குறாரு. கடைசியாக செமங்கிற ஒரு ஹோட்டலில் நியூயார்க்கில் ஜாயின் பண்ணுறாரு. அந்த ஒரு ஹோட்டல் பல அவார்ட்ஸை வின் பண்ணுது. அதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தோன்னா, இவர் சின்ன வயசில் அவங்க அம்மா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் கற்றுக்கிட்ட சில உணவு முறைகள் தான். அவங்க ஊர்லேருந்து அமெரிக்காவுக்கு மாறுறாரு. அங்கே பல ஹோட்டல்ஸில் பல ஆண்டுகளும் வேலை பார்க்குறாரு. ரசாவில் அவர் வேலை பார்த்த காலத்தில் உணவகம் 2016 ஸ்டாருங்கிற அந்தஸ்தை பெறுது. அதுக்கப்புறமா அந்த ஹோட்டல் அந்த ஒரு ஸ்டாரை தக்க வச்சும் கொள்ளுது. அதுக்கப்புறமா அவர் தமிழக உணவை இன்னும் ஸ்பெஷலாக மாற்றுறாரு. தமிழர்களுக்கு பெருமையும் சேர்க்கிறாரு. அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உணவு முறையை மாற்றிக்காம தான் கற்றுக்கிட்ட தான் சாப்பிட்ட உணவுகளை அந்த ஒரு நாட்டுக்கு கொண்டு சென்று எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி மாற்றுறாரு. அந்த வகையில் இறால், குடல் வறுவல், ஆட்டுக்குடல் வறுவல், இந்த மாதிரி பல டேஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்குறாரு. இவர் பல சமையல்களில் ஸ்பெஷலாக இருந்தாலும் ஒன்று நத்தை பிரட்டலில் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். அவருக்கு சின்ன வயசுலேருந்து பிடித்த உணவாகவும் இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலேயே அதே டேஸ்ட்டோட கொண்டு வருவாராம். விஜயகுமார் அவர்கள் 2025 நியூயார்க் மாநிலத்தோட சிறந்த சமையல்காரருக்கான ஜேம்ஸ் பியர்ட் அவார்டை வென்றிருக்காரு. இந்த ஒரு அவார்டு ரொம்பவும் ஸ்பெஷலான அவார்டாம் அந்த நாட்டில். அங்கே மிகப்பெரிய அளவில் விருந்தோம்பல் நடக்கக்கூடிய அனைத்து ப்ரோக்ராம்ஸ்க்குமே இவங்க மட்டும்தான் சமைப்பாங்களாம். அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க, நீங்கள் இந்த அளவுக்கு ஞாபகத்திறனா அதை ஞாபகம் வச்சு எப்படி சமைக்கிறீங்கன்னு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தையுமே குமார் அவர்கள் சொல்லியிருப்பாரு. நான் முழு மெனுவுமே என்னோட குழந்தை பருவ நினைவுகளை அடிப்படையாக கொண்டது. அது மட்டும் இல்லாமல் நான் சின்ன வயசுலேருந்தே என்னோட அம்மாவுக்கும் பாட்டிக்கும் நிறைய உதவி செஞ்சு வளர்ந்தேன். அந்த ஒரு காரணத்தினாலேயே நான் திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அது நிறைய ஞாபக சக்தியை கொடுக்குது. இந்த அளவுக்கு தன்னோட திறமைகளை எடுத்து சொல்லியிருப்பாரு. நிறைய பேர் மேற்கத்திய நாடுகளுக்கு செல்லும் பொழுது அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் தன்னோட சமையல் திறமையை மாற்றிக்கிறாங்க. ஆனால் சற்று வித்தியாசமானவர் தான் விஜயகுமார் அவர்கள். தான் கற்றுக்கிட்டதை, தன்னுடைய திறமையை, தான் இடத்துல உள்ள ருசியான உணவை இங்கே உள்ளவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ருசியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற காரணத்துக்காக சுவை, தரம் எந்த ஒரு விதத்துலையுமே குறையாமல் மாறாமல் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. இதனால தான் இன்றைக்குமே ஸ்பெஷலான செஃப்பாக கருதப்படுறாரு விஜயகுமார் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் சாதாரணமான குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் விஜயகுமார் அவர்கள். சாதாரண கிராமத்திலேருந்தே இன்றைக்கி இவ்வளவு பெரிய பொசிஷனில் இருக்காருன்னா அவருடைய முயற்சி மட்டும்தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சின்ன சின்ன செஃப்புக்கு, சின்ன சின்ன கேட்ரிங் படிக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னோடியாக இருக்கக்கூடியவரும் விஜயகுமார் அவர்கள் தான். அப்படிப்பட்ட செஃப் விஜயகுமார் அவர்களுடைய லைஃப் பயோகிராஃபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.